முருகா குருவாய் திருவாய் வருவாய் அருள்வாய் முருகா. முருகன் திருவருளால் கதிர்வேல் ஜோதிடம் சார்பாக குரு அதிசார பயிற்சி பலன்கள் சொல்ல இருக்கிறோம். குரு பகவான் வருகிற 8ஆம் தேதி, அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6:48 மணிக்கு மிதுன ராசியை விட்டு கடகராசியில் உச்சமடைய போகிறார். இது அதிசார பயிற்சி. அவர் டிசம்பர் 21ஆம் தேதி வரை அங்கே சஞ்சாரம் செய்கிறார். கிட்டத்தட்ட 73 நாட்கள் உச்சமடைய போகிறார். இதனால் 12 ராசிகளுக்கும் என்ன மாற்றங்களும் ஏற்றங்களும் வரப்போகிறது என்பதை பார்ப்போம். முதலாவதாக மேசராசிக்கு இப்போது குரு பகவான் 3ஆம் இடத்தில் மறைந்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் அக்டோபர் 8ஆம் தேதி 4ஆம் இடத்தில் உச்சமடைந்து பார்ப்பதால் பாக்கியாதிபதி உச்சமடைவது சிறப்புதான். இருந்தாலும் அவர் 12க்கும் ஆதிபத்தியம் உடையவராக இருப்பதால் 4ஆம் இடத்தில் உச்சமடைவதால் தாயாருக்கு உடல்நிலையில் சிறிய செலவு வர வேண்டிய காலமாக இருக்கிறது. இருந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு எப்போதும் சாதக பலனை செய்வார். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் இந்த உச்சபல 4ஆம் இடத்து குரு நல்லதில்லை என்பார்கள். இருந்தாலும் உச்சமடைவதால் உங்களுக்கு சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு பயனடைய வேண்டுகிறேன். அடுத்தபடியாக ரிஷபராசிக்கு இப்போது குரு பகவான் 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். குரு உங்களுக்கு அஷ்டமாதிபதி ஆகும். அவர் குரு ரிஷபராசிக்கு எப்போதும் நன்மை செய்ய கடமைப்பட்டவர் அல்ல. அவர் இப்போது 8/10/2025 அன்று 3ஆம் இடத்தில் மறைந்து உச்சமடைகிறார். 3ஆம் இடத்தில் மறைவது யோகம். அதே வேளையில் அஷ்டமாதிபதி உச்சம் அடையும் நேரம் உடல்நிலையில் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. 73 நாட்கள், அதாவது டிசம்பர் 21ஆம் தேதி வரைக்கும் வாகனம் ஓட்டும் போது கவனமாக தெய்வ வழிபாட்டோடு வாகனம் ஓட்டணும். ரிஷபராசிக்கு குரு பாதகம் செய்யக்கூடிய கிரகம் உச்சமடைவது அவ்வளோ சிறப்பல்ல. எனவே ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் விழிப்புடன் செயல்படுவது நல்லது. 73 நாட்கள் டிசம்பர் 21ஆம் தேதி வரைக்கும். அடுத்து மிதுனராசிக்கு குரு பகவான் இப்போது ஜென்மத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டு பல தொல்லைகளை தந்து கொண்டிருக்கிறார். ஜென்மகுரு ராமர் வனத்திலே என்ற பாட்டுக்கு இணங்க பெரும் துன்பங்களையும் துயரங்களையும் ஜென்மகுரு தந்து கொண்டிருக்கிறார். அவர் 8ஆம் தேதி அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி 2ஆம் இடத்தில் தனவாக்கு ஸ்தானத்தில் உச்சமடைவது உங்களுக்கு மாபெரும் யோகமாகும். 73 நாட்கள் உங்கள் காட்டில் மழைதான். அவர் 5ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்வையிடுதல். எவ்வளோ கடன் இருந்தாலும் கடனை குறைக்கக்கூடிய சக்தியை தருவார். நோய் இருந்தால் அதெல்லாம் மாறி சுபிட்சமடைவீர்கள். 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்வையிடுவதால் இதுவரைக்கும் இருந்த அவமானங்கள் எல்லாம் மாறி உங்களுக்கு புதிய மகிழ்ச்சியும் தும்பும் கிடைக்கப் போகிறது. அதன் பின்னர் 9ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை தொழில் சாணத்தை பார்வையிடுதல் மிதுன ராசிக்கு அமோக பலன்கள் கிடைக்க போகிறது. இந்த 73 நாட்கள் குரு உங்களுக்கு 2ஆம் இடத்தில் உச்சமடைவது மாபெரும் சிறப்பு மிதுன ராசிக்கு. எனவே இந்த காலகட்ட தெய்வ வழிபாடுடன் கூடி சிறப்படைய வேண்டுகிறேன். அடுத்தபடியாக கடகராசிக்கு இப்போது குரு பகவான் 12ஆம் இடத்தில் மறைந்து கொண்டு சில விரயங்களை தந்து கொண்டிருக்கிறார். திருமண தடை, குழந்தை பேரில் தடை போன்ற சங்கடங்களை தந்து கொண்டிருக்கிறார். அவர் அக்டோபர் 8ஆம் தேதி உங்கள் ராசியிலேயே உச்சமடைய போகிறார். 6க்கும் 9க்கும் அதிபதி உங்கள் ராசியில் 9க்கு அதிபதி உச்சமடைவது யோகம்தான். அதே நேரத்தில் 6க்கு அதிபதியாகவும் வருவதால் கடன் நோய் இருந்தால் சில மனக்குழப்பங்கள் வரக்கூடும். ஜென்மகுரு இல்லவா? ஜென்மகுரு குரு ஜென்மத்தில் வரும்போது சில பிரச்சனைகள் தருவார். கடகத்துக்கு அவர் யோகாதிபதியாக இருந்தாலும் பாக்கியங்களையும் தருவார், சில கடன் நோய்களையும் தருவார். ஏனென்றால் 73 நாட்கள் டிசம்பர் 21 வரை நீங்கள் இறை வழிபாடுடன் கூடி
இந்த காலத்தை கடத்தி கொள்ள வேண்டுகிறேன். முருகன் திருவிழால் சிம்ம ராசிக்கு இந்த குரு அதிசார பயிற்சி எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். சிம்ம ராசிக்கு குரு பகவான் 5க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் உள்ளவர். பூர்வ புண்ணிய சாணத்துக்கும் ஆயுள் சாணத்துக்கும் காரத்துவம் பெறுகிறார். அவர் 12ஆம் இடத்தில் அக்டோபர் 8ஆம் தேதி முதல் உச்சமடைவது சில வீண் விரயங்களையும் செலவுகளையும் தரக்கூடும். அவர் 5 குடையன் 12இல் மறைவதால் குழந்தைகள் மக்கள் வழியில் சில மனச்சங்கடங்களும் கவலைகளும் வரக்கூடும். எனவே நீங்கள் 73 நாட்களும் குரு வழிபாட்டை தொடர்ந்தால் குருவினுடைய பாதிப்பிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். உச்சமடையும் குரு தன் 5ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்வையிடுவதால் வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்களுக்கு இப்போது அது யோகமான காலமாக அமைகிறது. 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்வையிடுவதால் கடன் தொல்லைகள் இருந்தால் கொஞ்சம் மாறி கிடைக்கும். 9ஆம் பார்வையில் 8ஆம் ஸ்தானத்தை பார்வையிடுவதால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை. வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கள். அடுத்தபடியாக கன்னி ராசிக்கு இதுவரைக்கும் குரு பகவான் 10ஆம் இடத்தில் செயல்பட்டு 10இல் பார்ப்பான் பதவியை பறிப்பான் என்ற பழமொழிக்கிணங்க தொழிலில் பெரிய சிக்கல்களையும் ஏமாற்றங்களையும் தந்து கொண்டிருந்தார். அவர் அக்டோபர் 8ஆம் தேதி உங்களுக்கு லாபசானமாகிய கடகத்தில் உச்சமடைய போகிறார். இதனால் தனவரவு கூடும், பொருளாதார நிலை உயரும், உங்களுக்கு இனம் புரியாத மகிழ்ச்சிகள் உருவாகும். கன்னிராசிக்கு தனவரவு தாராளமாக வரும். அவர் 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தையும் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இட பூர்வ மக்கள் சாணத்தையும் பார்வையிடுகிறார். 9ஆம் பார்வையாக உங்கள் 7ஆம் இடத்தை பார்வையிடுவதால் இதுவரை திருமணம் நடைபெறாத கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த 73 நாளுக்குள் திருமணம் நிச்சயார்த்தம் நடைபெற வாய்ப்புள்ளது. குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சியில் 5ஆம் இடத்தை பார்வையிடுவதால் பிள்ளை செல்வம் கிடைக்கப் போகிறது. எனவே நீங்கள் குரு வழிபாட்டை தொடர்ந்து செய்தால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமோக லாபத்தை செய்யப் போகிறது. கன்னிராசிக்கு ஒரு மாபெரும் ஒரு சிறப்பான காலமாகும். 73 நாட்கள் தைரியம் கூடும், வெற்றி கிடைக்கும். இளைய சகோதரனால் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டாகும். மக்கள் குரு 11 என்றால் சகல தோஷம் தீரும் என்று சொல்வார்கள். இப்போ 73 நாட்கள் ஒரு தற்காலிகமாக 73 நாட்கள் அதிசாரமாக நிற்க போகிறார். இந்த 73 நாள் கன்னிராசி அமோகமாக இருக்க போகிறது. நீங்கள் குரு வழிபாட்டை தொடர்ந்து வெற்றியடைய வாழ்த்துகிறேன்.